ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி நம்மளுடைய என்னுடைய காலை வேலைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நான் எப்போதுமே நான் எழுந்ததுமே கிச்சனுக்கு தான் வருவேன். கிச்சனுக்கு வந்த ஒன்றுமே அந்த தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கிச்சன் கீழே கூட்டி விட்டுருவேன் டெய்லியுமே. ஏன்னா நைட்டு நம்ம ஏதாவது சமையல் செய்யும்போது ஒன்று ரெண்டு சிந்தி இருக்கும். அப்போ காலையில் என்ன பண்ணுவேன்னா எந்திரிச்சோன்னுமே கீழே கூட்டி விட்டுருவேன். எங்கள் வீடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழைய வீடு தான். பழைய வீடுனா ஒரு 20 வருஷம் 25 வருஷம் பக்கம் இருக்கும். கொஞ்சம் பழசு தான் இருக்கும். எந்திரிச்சோன்னுமே எல்லாத்தையும் ஜாமான்லாம் பொறுக்கி போட்டுட்டு அந்த கிச்சனை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அந்த ஸ்லாபெல்லாம் கொஞ்சம் லிக்விடு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுருவேன். இதுதான் என்னுடைய டெய்லி ஒரு ரொட்டீன் ஒர்க்காக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டேபிள் பார்த்திங்க அப்படின்னா அந்த டேபிளில் நான் காயெல்லாம் கட் பண்ணிப்பேன். அப்போது டெய்லியுமே அதை கொஞ்சம் என்ன பண்ணுவேன்னா லிக்விட் போட்டு துணி வச்சு நல்லா துடைச்சி விட்டுருவேன். அதுக்கப்புறம் அடுப்பு ஸ்டவ்வை ஏன்னா நைட் நம்ம சமையல் செஞ்சுட்ருக்கும்போது அந்த சாம்பார் இதெல்லாம் கொஞ்சம் சிந்தி இருக்கும். டெய்லியுமே அதையும் துடைச்சி விட்ருவேன். துடைச்சி விட்டு அடுத்தது சிங்க்கு பார்த்திங்கன்னா நான் டெய்லியுமே என்ன பண்ணுவேன்னா அதை கொஞ்சம் ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ணி நல்லா இது பண்ணி விட்டுருவேன். ஆனாலும் கூட நான் எப்போதுமே வெளியில் தான் போட்டு விளக்குவேன். எனக்கு அதான் பிடிக்கும். வெளியில் காற்றோட்டமாக வெளியில் பாத்திரத்தெல்லாம் பொறுக்கி போட்டு பஞ்சாயத்து பைப்பு தண்ணி வரும். காலையில் 6 மணிக்கு தண்ணி திறந்து விட்டாங்கன்னா 9 ஒவ்வொரு நேரம் 9:30 வரைக்கும் கூட தண்ணி வரும் காலை டயத்தில். அதேமாரி ஈவினிங் சாயந்தர டயத்தில் பாப்பா ஸ்கூல் முடிஞ்சு கரெக்டாக 4:15க்கு தண்ணி திறந்து விடுவாங்க. ஸ்கூல் முடிஞ்சு வருவா, அப்போ தான் தண்ணி திறந்து விடுவாங்க. அதேமாரி நைட்டு 8 மணி வரைக்கும் தண்ணி வரும். மற்ற நாள்லாம் ஒரு ஏதாவது விசேஷமான நாள், ஏதாவது திருவிழா இந்த மாதிரிலாம் ஃபுல்லாக தண்ணி வரும். காலைல 6லேருந்து 8 மணி வரை, நைட்டு 8 மணி வரைக்கும் தண்ணி வரும். இப்போ சிங்க்கெலாம் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கடுத்தது பாத்திரம் கழுவுறதுக்கு முன்னாடி இந்த துணியை கொஞ்சம் ஊற வச்சிடலாம் அப்படின்ட்டு லிக்விட் போட்டு ஊற வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் ஊறிட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் மற்ற வேலை பாத்திரம் கழுவுறதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கூட நம்ம அது வரைக்கும் ஊறிடும். அப்புறம் துவச்சிக்கலான்ட்டு. ஏன்னா 9 மணிக்கெலாம் தண்ணி நிறுத்திடுவாங்க. அதேமாதிரி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா 10 மணி வரைக்கும் தண்ணி வரும். காலையில் 6 to 10 மணி வரைக்கும் தண்ணி வரும். கொஞ்சம் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ராவே தண்ணி விடுவாங்க. அதேமாதிரி கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயரு, ஏன்னா இப்போ எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா இந்துக்கள், முஸ்லீம், கிறிஸ்டின் 3 எல்லாமே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எந்த பண்டிகை இருந்தாலும் தண்ணி விடுவாங்க. பொங்கலுக்கெலாம் பார்த்திங்கன்னா 1 வாரம் நமக்கு வீட்டை க்ளீன் பண்ணுறது, பாத்திரங்கள் வர்றதுக்கு இதுக்கெலாம் 1 வாரத்துக்கு தண்ணி விடுவாங்க. அதேமாதிரி எந்த ஒரு விசேஷனாலும் நம்ம ஊரில் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு நல்லது கெட்டது ஃபங்க்ஷன் அப்படின்னா கூட நம்ம சொன்னோம்னா தண்ணி ஃபுல்லாக விடுவாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் தலைக்கு குளிக்கலாம், தலையோட குளிக்கலான்னு சொல்லிட்டு சீயக்காய் கஞ்சி வடித்த கஞ்சி இருக்குது பார்த்திங்களா, அந்த வடித்த கஞ்சியில் பக்கத்து வீட்டில் கொஞ்சம் கஞ்சி வாங்கினேன். நான் குக்கரில் தான் நான் இன்றைக்கி வைப்பேன். கொஞ்சம் கஞ்சியில் சீயக்காய், அந்த வெந்தய பொடி இதெல்லாம் கலந்து நல்லா சுட சுட கொஞ்சம் வெதுன்னு கஞ்சி இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தலையில் கொஞ்சம் நேரம் தேய்ச்சி கொஞ்சம் ஊற வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்குள்ளேயும் பாத்திரமும் கழுவி முடிச்சிடலாம். அந்த துணியும் ஊறிடும். அதுக்குள்ளேயும் நமக்கு இந்த தலையில் நல்லா அந்த சீயக்காய் கஞ்சி நல்லா அப்சர் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம 9 மணிக்குள்ளே தண்ணி நின்று போயிடும். அதுக்குள்ளே நம்ம எல்லா வேலையுமே முடிச்சாகணும். நல்லா உள்ளலாம் நல்லா அந்த ஸ்கல்ப்லலாம் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா லைட்டாக வெதுன்னு இருக்குது. நல்லா தேய்ச்சி ஒரு கொண்டையை போட்டாச்சு. அதுக்கப்புறமேட்டு நம்ம பாத்திரம் கழுவ ஆரம்பிச்சிடலாம். எனக்கு பாத்திரங்கள் வருது, துணி துவைக்கிறது, இந்த மாதிரி வேலைலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதேமாரி ஆட்டுக்கல்லில் மாவாட்டுறது, அம்மியில் அரைச்சி குழம்பு வைக்கிறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் ஆட்டுக்கல், அம்மிக்கல் 2மே இல்லை. ஏன்னா நாங்களாம் நான் 10th படிக்கும்போது நினைக்கிறேன். அப்போ எல்லாமே கூரை வீடு தான். இப்போ நாங்கள் இருக்கிற வீடெலாம் கூரை வீடாக தான் இருந்துச்சு.
அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் மாதிரி எங்கள் ஊரே வந்து பாதி ஊர் வெந்துருச்சு. எல்லாமே மேக்ஸிமம் கூரை வீடாக தான் இருந்துச்சு. ஒரு கல்யாண ஃபங்க்ஷனில் சமைச்சிட்ருக்கும்போது என்ன பண்ணிடுச்சுன்னா நெருப்பு பட்டு அந்த எல்லா வீடுமே வந்து பாத்திரம் மண்டை எல்லாம் எரிஞ்சிருச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது எங்களுடைய வீட்டில் இருந்த இது ஆட்டுக்கல்லாம் வந்து வெடிச்சிருச்சு கல். அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஒரு சேதமாயிடுச்சு ஊர் ஃபுல்லாக. அதனால் எனக்கு அந்த ஆட்டுக்கல் இப்போ இல்லை. ஒரு அம்மி இருந்துச்சு, அதை எங்கள் சின்ன நாத்தனார் வந்து எங்கள் மாமியார் வந்து கொடுத்துட்டாங்க, அப்போவே கொடுத்துட்டாங்க. குடத்தெல்லாம் விளக்கியாச்சு. குடத்தை வந்து விளக்கி தண்ணி வந்து பிடிச்சி பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் பக்கம்தான், ஏன்னா நான் வந்து பின்னாடியே பைப்படி இருக்குது, அப்படியே நம்ம பின்னாடி கிச்சன் இருக்குது. தூக்கி அப்படியே வைக்கிறது எனக்கு ரொம்ப நடந்து தூக்கி போகிற அளவுக்குலாம் இல்லை, அவ்வளோ தூரம்லாம் இல்லை. கிச்சனும் அப்படியே பின்னாடி வந்து பைப்படி, அவ்வளோதான். எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அதுக்கடுத்து துணியை துவைக்கணும். துணியை துவைச்சிட்டு நம்மளும் வந்து குளிக்கிற வேலை தான். எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பிரச்சனை இல்லை. இப்போ எனக்கு கொள்ளிடம், இப்போ எங்கள் ஊர்லேருந்து கொள்ளிடம்ங்கிறது வந்து ஒரு 3/4 கிலோமீட்டர் இல்லைன்னா 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து அந்த தண்ணி பிரச்சனை அது மாதிரிலாம் வந்து இல்லை. நல்ல தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். வாட்ரு அந்த டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, தண்ணி தொட்டி, தண்ணி டேங்க்லேருந்து டைரெக்டாகவே எங்களுக்கு வந்து வரும். கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா எங்களுக்கு தண்ணியே நின்றுடும். கரண்ட் வந்துச்சுன்னா தண்ணி வந்துடும். அது மாதிரி டேரெக்டாக வந்து தண்ணி தொட்டியில் தண்ணியிலேருந்து எங்களுக்கு வந்து டேரெக்டாக மோட்டர்லேருந்து டேரெக்டாக தண்ணி வரும். அந்த மாதிரியான ஏரியா தான் எங்களுது. ஒரு டெல்டா ஏரியா இது. உங்கள் ஊரில் தண்ணி பிரச்சனை இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். ஏன்னா இப்போ மே மாதம் வரப்போகுது. இப்போ நம்ம வந்து இந்த பைப்படியை நானும் வந்து ஒரு வாரமாக நம்ம சுத்தப்படுத்தலாம் அப்புறம் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு தான், ப்ளீச்சிங் பவுடரும் கொஞ்சம் லிக்யூடும், ஸோ இந்த துணி துவைக்கிற அந்த லிக்யூடும் போட்டு தான் நான் வந்து கழுவி விட்றேன். எனக்கு இந்த சர்ஃப் எக்ஸல் சோப்பு, நான் துணி துவைக்கிறதுக்கு சர்ஃப் எக்ஸல் சோப்பு யூஸ் பண்ணுறதுனால அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு காலில் வந்து அரிக்கிற மாதிரி வந்துருச்சு. போட்டு அரிக்குதுன்னு சொல்லிட்டு சொரண்டிட்டேன். சொரனதுக்கப்புறம் பார்த்தா தோல் வந்து அப்படியே பேந்து வந்துருச்சு. அப்புறம் நான் திரும்பி ஆயின்மெண்ட்டு, மெடிக்கல் ஆயின்மெண்ட்டு வாங்கி தடவுனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் தான் பரவாயில்ல. அதனால் ஒரு வாரம் வந்து நான் அந்த பைப்படியை கழுவி விடாமல் விட்டுட்டேன். அப்படியே நல்லா பாசம் பிடிச்சி போச்சு. அதனால் கொஞ்சம் கழுவி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கூட இன்னும் 2 மணி நேரம் தொடர்ந்து கழுவி விட்டால் தான் அந்த பாசம் ஃபுல்லாக போகும்னு நினைக்கிறேன். முன்னாடி வந்து ஒரு ஆசிட் ஒன்று இவர் வந்து, ஏன்னா இவர் ப்ளம்பிங் ஒர்க்கு, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கும் இவர் வந்து போவார். அது மாதிரி ப்ளம்பிங் ஒர்க்கு போகும்போது கொஞ்சம் மீதி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆசிட் ஒன்று வந்து கொண்டு வந்திருந்தார். அதை கொஞ்சம் போட்டு பைப்படியெல்லாம் நல்லா தேய்ச்சி கழுவுனாவே நல்லா க்ளீன் ஆகிடும். அது வந்து எப்படியோ மிஸ் ஆகிடுச்சு, எங்கே போச்சுனே தெரில. அதனால் இப்போ வந்து ப்ளீச்சிங் பவுடர் போட்டு தான் தேய்ச்சி கழுவிட்டு துணி துவைக்க ஆரம்பித்தாச்சு. துணி துவைச்சோன்னுமே குளிக்கணும். குளித்தாச்சு. குளித்ததுக்கப்புறம் இந்த குடத்தெல்லாம் எடுத்து அப்படியே மெதுவாக எடுத்து தூக்கி வச்சுட்டு